இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. இவ்வளோலாம் இப்படியே விடக்கூடாது. மாறா பின்ன என்னடி இவ பண்றதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? உங்களுக்கெல்லாம் கோவம் வரல? நீ அத்தெல்லாம் சேர்ந்துட்டு அன்னைக்கு அவளை அடிக்க பார்க்கல? நான் அடிக்க போனதும் நீ அவளை கொல்ல போனதும் ஒன்னாடா? எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப தப்பு பண்றவளை என்ன பண்ண சொல்ற? இவளெல்லாம் கொன்னாதான் உண்டு. எனக்கு இன்னும் மனசு ஆறல. அடிச்சு அவளை அங்கேயே புதைச்சிருப்பேன். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் மட்டும் நீ லேட்டா வந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், இவ சோலி முடிஞ்சிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடை மொத்தமா ஒளிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிட்டா. பாத்துடி, நீ அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனல. மாமா, இவ்வளவு நீங்க கை நீட்டி அடிக்காதீங்க மாமா. இனிமே ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன? ஓய், என்ன பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இன்னைக்கு அக்காவும் மாமாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு இவதான காரணம். இவளெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம், கொன்னாலும் தப்பு இல்லக்கா. இப்ப அவளை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறியா? அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அவனை கண்டிச்சிட்டு இருந்தா நீயும் அதே தப்பு பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வா, உனக்கு ஒத்தடம் கொடுக்குறேன். பாத்துடி, எங்க போனாலும் சரி, இந்த புத்தி மாறுற வரைக்கும் விட மாட்டேன். நீ வா விஜி, போலாம். பாத்து வா. டேய், என்னைக்குமே ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தீர்வாகாது. கொஞ்சம் பொறுமையா இரு. ஷூ, என்னடி என்னடி நடக்குதுங்க? எப்படி அவன்கிட்ட மாட்டின? பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கானே. ஷூ, உடம்பெல்லாம் ரணமா இருக்கே. அவனை சும்மா விடக்கூடாதுடி. விட மாட்டேம்மா, விட மாட்டேன். நான் வாங்கின அடிக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பேன். எப்படி?